Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு கம்பெனில ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர்ல இந்த கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸா இன்டர்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குவாலிட்டி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு QA ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீடைலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ஒரு டெஸ்டிங் சைட் போற பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்க கெட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷரா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லா இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. QA இன்டர்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெஷர் வந்து யார் அப்ளை பண்ணலாம், ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க ஸ்கில் செட் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துறது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டான ஸ்கில்ஸ் எப்படி நம்ம ரெஸ்யூம்ஸ்ல மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் 2023 ஃபார் ஹையரிங் QA இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்ல எங்க லொகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா A to Z இவங்க வந்து ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் தான் இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த டிகிரி வேணா அப்ளை பண்ணலாம் இருந்தாலுமே கண்டிப்பா அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் அந்த ரோலுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் கண்டிப்பா நமக்கு இருந்தால் மட்டுமே தான் ஃபாஸ்டஸ்ட்டாக நம்ம அப்ளிகேஷன் மூவ் ஆகும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டைஃபன். ஓகே, இப்போ இன்டர்ன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நம்ம காசு கொடுத்து வெளியே வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்க வந்து ஒரு 25K-லேருந்து 30K வரைக்கும் இவங்க வந்து நமக்கு பெய்ட் பண்றாங்க இன்டர்னுக்காக. அப்படின்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பா இன்டர்வியூ லெவல் எப்படி இருக்கும், கண்டிப்பா ஓரளவுக்கு டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக மூவ் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன் வந்து நீங்க கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு ஓவர்வியூவா இந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி இவங்களே ஒரு HR கம்பெனி தான் வச்சிருக்காங்க. இவங்களே வந்து கேண்டிடேட் ஹையர் பண்ற கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனிக்கே வந்து ஒரு டெக்னிக்கல் டீம்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து இன்டர்ன்ஷிப்பா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன அபவுட் ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் மிஷன் revolutionize in the world of people operations with our innovative tools and products. We are already empowered over 5 lakh plus employees across 50,000 plus organizations and 60 plus countries in few short year அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து இவங்க வெப்சைட் யூஸ் பண்ணி இவங்க டெக்னிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 lakh பீப்புள்ஸ் வந்து இப்போ வந்து ஹையர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 50,000 above கம்பெனிஸை வந்து இவங்க வந்து டைப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இவங்களோட கம்பெனி அண்ட் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 plus கண்ட்ரீஸ்ல இருக்கு. குறைஞ்சபட்ச டைம் பீரியட்ல இவங்க வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நீங்க ஓரளவுக்கு இவங்களோட கம்பெனியோட ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, அது ரொம்ப அளவுக்குலாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங் கிளியர் கான்சியஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பிளான்ஸ் வித் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டெஸ்டிங் ரோலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட் பிளான்ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் கேசஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியராக ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் இன் ஃபாஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் அப் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
understanding and ability to execute and back end testing, API testing, front end testing, web apps and mobile testing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக QA குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோல் தான். ஸோ இந்த ரோலுக்கான என்ன ஜாப் பண்ணும், ஐ மீன் நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா API டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து API கால் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸ் அண்ட் மொபைல் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெமிலாரிட்டி வித் டூல்ஸ் லைக் போஸ்ட்மேன் அண்ட் சார்லஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ரோலில் இருக்கீங்க. ஸோ அந்த ரோலுக்கு சம் டூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டூல்ஸ் வந்து என்னென்ன டூல்ஸில் வந்து உங்களுக்கு ஃபெமிலாரிட்டி இருக்கணும், அந்த டூல்ஸில் வந்து என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் ஆர் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 2 டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருல, திஸ் இஸ் அ ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பர்சன் ஷுட் பி அவைலபிள் ஃபார் எ மினிமம் டியூரேஷன் ஆஃப் 9 months to 1 year அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்டர்ன்ஷிப் தான் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸில் இப்போ நம்ம பெய்ட் பண்ணி பண்ணுற இன்டர்ன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 1 monthலேருந்து ஒரு 2 month வரைக்கும் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்ட் பண்ணி 9 monthலேருந்து 1 year வரைக்கும் நமக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 9 monthலேருந்து 1 year வரைக்கும் இவங்க இன்டர்ன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் டைமாகவே இவங்க இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஜாப்ல நம்மளை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசம்ஷன். ஆக்சுவலி 9 months to 1 year அப்படின்னு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மோர் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையவே இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் லொக்கேட் ஆக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வந்து இப்போ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிகாஸ் ஒரு 2 டூல்ஸ் சொன்னேன். ஸோ அது குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு. ஸோ என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் அண்ட் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டூல்ஸ் சொன்னேன். ஸோ அந்த டூல்ஸில் மட்டும் சம் பேசிக்காக நீங்கள் வந்து அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை மட்டும் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணுங்க. பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோலோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சம் ரோலோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோலோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா we are looking for a quality assurance intern develop at executive exploratory the test as well functions test in order to ensure product quality அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்டட் interns will work as part of quality teams and help plan testing efforts, execute test scripts, help with install testing, software and web testing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் டீமில் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டீமோட சேர்ந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெஸ்டிங்கை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா as a quality assurance intern spring works will be hands-on opportunity within growing our team, solve interesting challenges, our team will highly collaborative and learning focused அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க டீம்ல வந்து நீங்க வந்து அலோகேட் ஆனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பிரைட்டான ஒரு கெரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னமோ சொல்றது கண்டிப்பா உண்மைதான். பிகாஸ் இவங்க வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து நமக்கு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரோலில் இப்போ நீங்கள் குவாலிட்டி அஷூரன்ஸ் ரோலில் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோலில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் இன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரிவ்யூ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நியூ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நியூ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் இன் டிசைனிங் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஆஃப் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர். ஆல்ரெடி இருக்கிறதே நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் கேஸே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீம் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்டிங் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொலாபரேட் டீமில் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் டாபிக்ஸ் வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் டெஸ்டிங் டு அன்கவர் ஃபிளாஸ் இன் த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ரிபியூட் டு அவர் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டோமேஷன் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் வித் ஃபோக்கஸ் ஃபியூச்சர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டீம்ஸ்லுமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் வில் அஜைல் மீட்டிங்ஸ் வித் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்ஸில். ஸோ அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டீம்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேதர் ரெக்யர்மெண்ட்ஸ், பில்ட் டெஸ்டிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் இஷ்யூஸ் ஆர்டர் டு டெலிவரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரபிள் ஷூட்ஸை வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேட் டெக்னிக்கல் கான்செப்ட் இஷ்யூஸ் கிளியர்லி டு இன்டர்னல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் டெஸ்ட் கேசஸ் வேலிட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து டிப்ளை பண்ணிட்டீங்க, டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடான ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், இவங்க கம்பெனியோட ஓவர்வியூ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்கே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி அசூரன்ஸ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைஃபன் சொல்லல. ஸோ அது பார்த்தீங்கன்னா 21K வரைக்கும் மந்த்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட லொகேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிமோட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 3 மந்த்து கொடுக்குறாங்க, 6 மந்த்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் 4 lakh சம் இன்சூரன்ஸ் கவர்ஸ் செல்ஃப் சில்ட்ரன்ஸ் போஸ் அன்லிமிட்டெட் ஃப்ரீ டால்ஸ் டாக்டர் கன்சல்டேஷன் வித் 15 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெல்த்தான ரிலவெண்ட்டான ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பட்ஜெட் அப் டு 21,000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ மீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21K வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் அலவன்ஸ் இன்டர்நெட் ரெம்பர்ஸ்மெண்ட் அப் டு 3,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிடி, ஹெல்த், ஃபிட்னஸ் எக்ஸெட்ரா. ஸோ கிளைம் எனிதிங் கேட்டகரிஸ் ஆன்லைன் பில் பேமெண்ட் ரெசிப்ட் வில் பி ஜென்ரேட்டட் த ஷுட் பி எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடிடி இல்லை ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சம்திங் ஒய்ஃபை இன்டர்நெட் எல்லா செலவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒன்லி உங்களுக்கு உங்களோட நேமில் இருக்க அந்த பில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஒர்க்ஸ் ஐ மீன் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் இவங்க வந்து ஒரு பிளாகாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸில் வந்து டெய்லியும் அந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளாகாக ரைட் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோஸில் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ அந்த பாப்அப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன் உங்களோட வேலிடான ரெஸ்யூம்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் நேம் வித் இனிஷியல் ஆர் நேம் வித் ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் அட்ரஸ் தான் மெயின். பிகாஸ் உங்களுக்கு மெயில் அட்ரஸில் மட்டும் தான் அவங்க ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸில் தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே ஐ மீன் இந்த 4 போர்ட்ஃபோலியோமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டான போர்ட்ஃபோலியோ, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷனில் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஆர் ஒர்க் ரெஃபரன்ஸ் லிங்க். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருந்தாலோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருந்தாலோ, ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் 1 லிங்க் பர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களோட லிங்க்டின் வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண லிங்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் கம்யூனிகேஷன் வரும். ஸோ இந்த
மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21K வரைக்கும் சேலரி ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பிக்கஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்டர்ன்ஷிப்பை எடுத்து நம்ம வந்து தேடி இதை கான்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பெஸ்ட்டான இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை கிளியர் கட் அந்த கிறிஸ்பியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது ரொம்பவே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சொல்லி தான் புரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பீப்புள்ஸுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ அதுவுமே வந்து எடுத்தோம் கவுத்துன்னு கண்டிப்பாக போட முடியாது. அதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வந்து ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கான்டென்ட் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு அந்த ரோலில் மட்டும் ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை பீப்புளோட வீடியோ தான். அதை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஸோ அவங்களோட வீடியோவும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்னென்ன சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான வேல நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுற வீடியோ லிங்க்கும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.